1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். அதோடு சேர்த்து நீங்கள் கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே நீங்கள் வாசிக்கிற வேளையில் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம் என்று வாசிக்கிறோம். நாம் எதை செய்தாலும் இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமைக்காக செய்வதற்கு உதவி புரிவதற்காக கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். பைபிளில் மகிமை மகிமை என்கிறதான வார்த்தை ஏராளமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. இந்த மகிமை என்பற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அது ஆளுக்கும் இடத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்றபடி அதனுடைய அர்த்தம் என்ன செய்கிறது என்று கேட்டால் வித்தியாசப்படுகிறது. நீங்கள் இந்த பைபிளை வாசிக்கிற வேளையில் சொல்லப்பட்ட சமயம் அது எந்த ஆளுக்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசிக்கிற வேளையில் அது அந்த சமயத்துக்கு ஏற்ற நிலைமையில் அது வித்தியாசமாக அந்த மகிமை என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. உதாரணமாக மகிமை என்பது பைபிளில் வாசிக்கிற வேளையிலே சில இடங்களிலே ஒளி என்று வாசிக்கிறோம், சில இடங்களிலே பிரகாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சில இடங்களிலே அந்தஸ்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக மாட்சிமை, கீர்த்தி, பெருமை, வல்லமை, பலன், மேன்மை என்கிற இப்படிப்பட்ட பல அர்த்தத்தில் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மகிமைப்படுத்துதல் என்கிறதான வார்த்தையும் பைபிளிலே வருகிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நிலையிலே நாம் வாசிக்கிறோம். எனவே மகிமைப்படுத்துவது அல்லது மகிமைப்படுத்தல் என்றால் என்ன என்று என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அது துதிப்பது அல்லது உயர்த்துவது, அங்கே போற்றுவது, கனம் பண்ணுகிறது, வணங்குகிறது என்கிறதான பொருளில் இந்த மகிமைப்படுத்துதல் என்கிறதான அந்த வார்த்தை வருகிறதை நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்க முடியும். ஆகையினாலே இன்றைக்கும் இந்த மகிமை என்கிறதான வார்த்தையை வேதம் எவ்விதமாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கிற வேளையில், முதலாவது தேவனுடைய மகிமையை பற்றி நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிற வேளையில் இஸ்ரவேல் மக்கள் காணக்கூடிய அந்த புறம்பான அடையாளங்களினாலே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை நீங்கள் யாத்ராகமம் 24வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை என்று வாசிக்கிறது அங்கே சீனாய் மலையிலே என்று அங்கே வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் யாத்ராகமம் 29-43 வாசிக்கிற வேளையில் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ மகிமையினுடைய பிரசன்னத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக நீங்கள் யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கிற வேளையில் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடினது, கர்த்தருடைய மகிமையினாலே வாசஸ்தலம் என்ன செய்தது, நிரம்பினது என்று தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், இந்த இடங்களிலெல்லாம் தேவ மகிமை என்று சொல்லுகிறது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே தேவனுடைய மகிமை இறங்கினது என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய அந்த ஆளுகை என்ன செய்தது என்று கேட்டால் அந்த இடத்துல இருந்தது. ஆகையினால தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிற வேளையில் அது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடையாளமாக மேகஸ்தம்பம் இருந்ததாகவும் அக்கினி ஸ்தம்பம் இருந்ததாகவும் அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சாலமோன் கட்டின ஆலயத்தை பற்றி பைபிளை வாசிக்கிற வேளையில் அந்த 1 ராஜாக்கள் 8-11 வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கினது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினால பழைய ஏற்பாட்டிலே தேவ மகிமை என்று சொல்லுகிறது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. நீங்கள் இன்னமாக 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்தார் என்று கேட்டால் பெலிஸ்தர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த 1 சாமுவேல் 4:22 எழுதியிருக்கிறது,
மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய அந்த உடன்படிக்கை பற்றி தேவ பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து போய்விட்டார்கள். ஆகையினாலே இஸ்ரவேல் மக்களுடைய நடுவில் தேவ பிரசன்னம் என்ன செய்தது? விலகி போய்விட்டது. அதான் அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை அவர்களை விட்டு விலகினது என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிறது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எழுந்தருளி இருக்கக்கூடியதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கிறிஸ்துவனுடைய மகிமையை பற்றி நாம் பைபிளில் வாசிக்கிற வேளையிலே, புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற வேளையிலே, அந்த லூக்கா 2 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த மேய்ப்பர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று எழுதியிருக்கிறது. வசனம் எடுத்து வாசிக்க நேரத்தினால நான் சொல்லிட்டே போகிறேன். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல மகிமை என்று சொல்வது ஒளியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, அங்கே பிரகாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கர்த்தர் அந்த சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற வேளையில நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 22 அதிகாரம் 26 அதிகாரத்தில் எல்லாம் பவுல் தனக்கு எவ்விதமாக தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? வானத்தில் இருந்து ஒரு ஒளி, ஒரு பேர் ஒளி என்னை சுற்றிலும் என்ன செய்தது? பிரகாசித்தது என்றெல்லாம் அங்கே அவர் சொல்லுகிறார். அந்த ஒளியினுடைய மகிமையினாலே நான் என்ன செய்தேன்? பார்வையற்று போனேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அப்போ இங்கே மகிமை என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு பிரகாசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் தேவனுடைய சத்திலே படிக்கிறோம். மறுரூப மலையிலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம். அது பிதாவாகிய தேவனால் அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மறுரூப காட்சியில் அவருடைய பிரகாசம், அந்த வெளிச்சம் என்ன செய்தது என்று கேட்டால் மகிமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மகிமை என்று சொல்லுகிறது ஒளியை காண்பிக்கிறதாக இருக்கிறது, பிரகாசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில் யோவான் 2 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே நாம் வாசிக்கிற வேளையில் அந்த 3 அதிகாரம் 11 வசனத்திலே நாம் விதமாக 2 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே தண்ணீரை திராட்சரசமாக்கினதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் வாசிக்கிற வேளையில யோவான் 11:40 வாசிக்கிற வேளையில லாசரு செத்து போயிட்டான், சகோதரிகள் 2 பேர் அழுகிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த கல்லறைக்கு போய் முன்னால் நிற்கிற வேளையில அவள் சொல்லுகிறா, ஆண்டவரே செத்து 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 11:40 சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். இப்போ இந்த 2 வசனத்தையும் பாருங்க. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின வேளையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இங்கே மார்த்தாள் மரியாளிடத்திலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? மகிமை என்றால் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையினாலே ஒரு சாதாரண தண்ணீரை ஒரு ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றினார். அது தேவ வல்லமை, அதை அங்கே மகிமை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே போல செத்துப்போன அந்த நாரி போன பிணம் அந்த மாதிரியாக உயிரோடு கூட வரும். நீ விசுவாசித்தால் இந்த மகிமையை நீ பார்க்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். அப்போ இந்த 2 இடங்களில் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் மகிமை என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் லூக்கா 1:49 மரியாள் சொல்லுகிற வேளையில் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை, புருஷனை அறியாத கன்னியாகிய என் மூலமாக தெய்வம் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிற அந்த காரியத்தை தான் அவள் அந்த அவிதமாக சொல்லுகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய மகிமையை எதை காண்பிக்கிறேன்னு கேட்டால் அவருடைய பிரகாசத்தை, அவருடைய வல்லமையை அந்த மாதிரியாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் தேவனுடைய சந்திலே படிக்கிறோம். அடுத்து உலக பிரகாரமான மகிமை. உலக பிரகாரமான மகிமை என்று சொல்லுகிற வேளையில்
மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களை மேன்மையாக, நாங்கள் ஒரு நல்ல அந்தஸ்துள்ளவர்கள், நாங்கள் ஒரு உயர்ந்தவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள் என்கிற நிலைமையில் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் உலக மகிமையை தேடுகிறார்கள். உலகத்திலிருந்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுக்கு மகிமையை தேடுகிறார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஐஸ்வர்யம், அதிகமான வீடு, நிலம், சொத்து, நகை, வெளிநாட்டு சம்பாத்தியம், உயர்ந்த கல்வி, இப்படி பலவிதமான நிலைமையில் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுக்கு மகிமையை தேடுகிறார்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், வெளிநாட்டிலே சம்பாதிக்கிறார்கள், எங்களுக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுடைய அந்தஸ்து அல்லது தங்களுடைய பெருமை அதை என்ன செய்கிறார்கள், மகிமையாக சொல்லுகிறார்கள். நாங்கள் அவங்கள மாதிரியெல்லாம் கிடையாது, நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் உலக மகிமையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே உலக மகிமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்கள் பைபிளில் வாசிக்கிற வேளையில் பிரசங்கினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கிற வேளையில் சாலமோன் இந்த உலகத்தில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேடினான். அவன் அநேகர் நினைச்சிருக்கலாம் சாலமோனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கிறது, அவனுக்கு இவ்வளவு அந்த மாதிரியாக பரிவாரங்கள் இருக்கிறது என்று உலக பிரகாரமான காரியங்களை வைத்து நீங்கள் மத்தேயு 6:29 வாசிக்கிற வேளையில் அவன் சர்வ மகிமையினாலும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ சாலமோனுக்கு இருந்தது சர்வ மகிமை என்று எழுதியிருக்கு. சர்வ மகிமைன்னு சொன்னால் எந்த விதமான குறையுமே இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் அது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யலை, திருப்திப்படுத்தலை. அவன் சொல்லுகிறான் எல்லா மாயையும் என்னுடைய மனதுக்கு சஞ்சலமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதே போல் இந்த காட்டு புஷ்பத்துக்கு தேவன் உடுத்துவிக்கிற அந்த மகிமை சாலமோனுடைய மகிமைக்கு ஏற்றதல்ல. சாலமோனுடைய மகிமையை காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறார். அதை நீங்கள் வீட்டில் போய் நல்லா அந்த மத்தேயு 6:29 வாசிங்க. அடுத்து இந்த உலக மகிமையெல்லாம் என்ன செய்வார் என்று கேட்டால் சாத்தான் கொடுப்பான். இதை நீங்கள் வீட்டில் போய் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கணும். பிசாசு இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த வாக்கியத்தில் ஒரு உயர்ந்த உப்பரிகையிலே கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களின் மகிமையை காண்பித்து என்று எழுதியிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுடைய மகிமையை காண்பித்து அடுத்து அவன் என்ன சொல்கிறான், இந்த மகிமையெல்லாம் உனக்கு வேணும்னு சொன்னால் என்னை வணங்கு, என்னை வணங்கினால் உனக்கு இந்த உலக மகிமையெல்லாம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்போ உலக மகிமையை காட்டிலும் தேவனுடைய மகிமை மேன்மையானது. தேவனுடைய மகிமைக்கு முன்பாக இந்த உலக மகிமையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு சாதாரண தூசி தான். நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. மனிதர்கள் ரொம்ப மேன்மையா பெருமையா நல்ல மகிமையா சொல்லுகிறார்கள், ஆனால் தெய்வத்துக்கு முன்னால் எப்படி இருக்கிறது, அது அருவருப்பாக இருக்கிறது என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னுமாக நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 49ஆம் சங்கீதம் பாருங்கள், 49ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். 49ஆம் சங்கீதம் 16ஆம் வசனமும் 17ஆவது வசனத்திலையும் விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள், இதுதான் உலக மகிமை. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஒன்றும் சந்தோஷம் தான், அதில் ஒன்றும் பெருமையாக அல்லது பெருமை கொள்ள வேண்டாம், மற்றவங்க பொறாமப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் இதுதான் மகிமைன்னு நினைச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு சிறப்பான நிலைமையில் அறிவு, திறமை, சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், சம்பாத்தியம், பணம், செல்வாக்கு, சொத்து இதெல்லாம் இருந்தாலும் இது மகிமை கிடையாது. அதான் நீங்கள் வாசிக்கிறோம். உங்களுடைய வீட்டினுடைய பெருமை மகிமை அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிமை பெருகும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். இங்கே என்ன வாசிக்கிறோம், ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவனுடைய மகிமை என்ன செய்கிறதில்லை, அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. இந்த மகிமையெல்லாம் இந்த உலகத்தோட சரி, அது தேவ சமூகத்துக்கு வராது. ஆகையினாலே உலக மகிமை அந்த மாதிரியாக நம்மை பின்பற்றாது, மரிக்கும் போது அதை கொண்டு போவதில்லை. இந்த உலக மகிமை நம்முடைய வாழ்க்கையை திருப்தி செய்வதும் கிடையாது, அது நீடித்தும் இருக்காது. அடுத்து மனிதர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மனுஷன் தனக்குத்தானே மகிமையை தேடுகிறார்கள், தனக்குத்தானே மகிமையை தேடுகிறார்கள்.
இதை நீங்கள் பைபிளை எல்லாம் வாசிக்கிற வேளையில், கலாத்தியர் 6:3 வாசிக்கிற வேளையில், ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான்னு வாசிக்கிறோம். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம யாரும் ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நான் யார் தெரியுமா, என்னுடைய திறமை என்ன, என்ன புத்திசாலித்தனம் என்ன, என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய அந்த மாதிரியான செயல்பாடுகள் என்று சொல்லியெல்லாம் நம்மை நாமே அந்த மாதிரியாக என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் கனம் மகிமையெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்தது. அதை நீங்கள் 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் 11-12 வாசிக்கிற வேளையில், தேவனாலே தான் நமக்கு என்ன செய்கிறது? கிருபையும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் வருகிறது, எல்லாம் உம்முடையவைகள் என்று அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. பைபிளில் தனக்குத்தானே மகிமையை தேடின ஒரு மனிதனை பற்றி நீங்கள் பைபிளில் வாசிக்கிற வேளையில், நீங்கள் வீட்டில் போய் அந்த வாக்கியங்கள்லாம் நல்லா வாசிக்கணும். தானியேலுடைய புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற வேளையில் அந்த நேபுகாத் நேச்சாரை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான் வாசிக்கிற வேளையில் அந்த 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்கே வாசிக்கிறோம், உலக பிரகாரமான ராஜா தான், பாபிலோனுடைய ராஜா தான். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், தேவன் உம்முடைய தகப்பனாருக்கு என்ன செய்தார்? ராஜ்யத்தை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். அடுத்து என்ன செய்தார்? மகத்துவத்தை கொடுத்தார். அடுத்து என்ன செய்தார்? கனத்தை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, மகிமையும் கொடுத்தார். அதனால அவனுடைய இருதயம் எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். போதும் பாருங்க. 4:30 தேவன் அந்த மாதிரியாக கொடுத்தது தான் 5:18. ஆனால் இப்போ என்ன செய்தானுங்க? கன மகிமையெல்லாம் வந்த உடனே அவனுடைய இருதயத்தில் மேட்டிமை, என்னை விட்டு ஆள் கிடையாது, என்னுடைய சம்பாத்தியம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன என்று சொல்லி அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. அவனுடைய ஆவி என்ன செய்தது என்று கேட்டால் அந்த மாதிரியாக கர்வம் கொண்டது. அடுத்து இன்னும் நாம் என்ன சொல்கிறோம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். தானியேல் 4:30. இங்க என்ன வாசிக்கிறோம்? என் வல்லமை என் மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டின அரண்மனை. ஆனா 5:18 என்ன சொல்லுது? தேவன் தான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், தேவன் தான் உனக்கு கனத்தை கொடுத்தார், தேவன் தான் உனக்கு மகிமையை கொடுத்தார். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன் வல்லமை, என்னுடைய மகிமை, நான் கட்டினது என்று சொல்லி இருதயத்திலே மேட்டிமை கொண்டு அவன் கர்வம் கொண்டான். அதனுடைய விளைவு என்ன? மறுபடியும் முடியும் அந்த 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:31. போதும், நீ மற்றெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க. இந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே, நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டினது, என்னுடைய வல்லமை, என் மகிமை அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கல. அந்த வார்த்தை வாயில இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை மனுஷரில் இருந்து தள்ளிவிட்டார், அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கினார். அவன் வெளியிலே மிருகங்களைப் போல என்ன செய்தான் என்று கேட்டால் மாடுகளைப் போல அவன் புல்லை மேய்ந்தான் என்று நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அதான் நான் ஏசாயா 42:8 வாசிக்கிற வேளையில, நான் கர்த்தர், என்னுடைய மகிமையை என்ன செய்ய மாட்டேன், வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கு. மகிமை கனம் யாருக்கு என்று கேட்டால் தேவனுக்குத்தான். ஒரு நாள் மனுஷருக்கு போகக்கூடாது, ஒரு நாள் நமக்கு மகிமை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் கொடுத்த மகிமையை கனத்தை அந்த ராஜரீகத்தை நேபுகாத் நேச்சார் என் வல்லமை என்னுடைய மகிமைக்கென்று என்னுடைய பிரதாபத்துக்காக கட்டினேனுடைய விளைவு அவன் என்ன செய்தான் கேட்டால் தள்ளப்பட்டான் என்று தேவனுடைய வசனத்தை எப்படி. ஆகையினால மகிமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தான். உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நான் சொல்லிடாதீங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு நாள் கர்வம் வந்துடக்கூடாது, உங்களுடைய ஆவியில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அது மாதிரியாக மேட்டிமை வரக்கூடாது. இன்னுமாக நீங்கள் அப்போஸ்தலர் 12:23 வாசிக்கிற வேளையில், அந்த ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய சாவுக்கு காரணம் என்ன? கொரோனா வரல, கர்த்தர் அவனை அடித்ததுனால. ஏன் ஆண்டவர் அடித்தார்? அந்த வசனத்தில் விளக்கமும் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு
மகிமையை செலுத்தாதபடியினாலே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனம் மகிமையை ஆண்டவருக்கு தான் செலுத்தணும், இல்லைன்னா அடி விழுகும், இல்லைன்னா நம்ம தள்ளப்படுவோம். இது பைபிளில் இருக்கிறதான அது மாதிரியாக எச்சரிப்பினுடைய காரியங்கள். ஆகையினாலே தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவரை மறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மனமேட்டுமே இருக்கக்கூடாது. நம்முடைய பணம், படிப்பு, பதவி, சம்பாத்தியம், சாமர்த்தியம் இது சகலமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான். ஆண்டவர் கொடுத்ததுனால தான் நம்ம மகிமையாக என்ன செய்கிறோம், இன்றைக்கி வாழுகிறோம். பிறக்கையிலே நம்ம யாரும் கொண்டு வரல, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் தெய்வம் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். ஆகையினால கன மகிமையை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருக்கு தான் செலுத்த வேண்டும். தெய்வத்துக்கு கொடுத்துக்க வேண்டிய மகிமையை ஒரு நாளும் மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது. நான் முன்னாலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சகோதரன் கலெக்டரேட்டில் வேலை பார்த்தாரு. ஒரு டிஆர்ஓவுக்கு கேம்ப் கிளார்க்காக இருந்தார். டிஆர்ஓட்ட போகணுன்னு சொன்னால் அவர் இல்லாமல் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அவர் நல்ல ஒரு விசுவாசி தான். ஆனால் அவங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவுக்கு கீழே என்ன எழுதி வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை வாழ வைத்த தெய்வம்னு எழுதினார். 40 வயசில் செத்து போயிட்டார். அம்மா அப்பா வாழ வைக்க முடியாது, உங்கள் சொத்து உங்களை வாழ வைக்க முடியாது. தெய்வத்துக்கு போக வேண்டிய கனத்தையும் மகிமையும் உலக பிரகாரமான அழிந்து போகிற பொருட்கள், அழிந்து போகிறதான மனிதர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, சுய மகிமையை தேடக்கூடாது. மகிமை போற்றப்படுகிறது, கனத்துக்குரியவர், மேன்மையானவர் ஆண்டவர் ஒருவர் தான். ஆகையினால அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும், கனத்தையும் மகிமையும் அந்த மாதிரியாக நாம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். பைபிளை வாசிக்கிற வேளையிலே விசுவாசியுடைய மகிமையை பற்றி நாம் பைபிளை படிக்கிறோம். நாம் வாசித்த அந்த தியானத்தில் வாசித்தது போல 17:20, அப்போ யோவான் 17:22 நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் தேவ மகிமையை பெற்றிருக்கிறோம். அதற்கு ஆதாரம் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், நம்பிக்கையா இருக்கிறார். இல்லை, கொலோசியர் 1:27 படி மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். போற்றுதலுக்குரியவர், கனத்துக்குரியவர், வணக்கத்துக்குரியவர், உயர்ந்தவர் யார் என்று கேட்டால் தேவன் தான். ஆகையினாலே நான் அல்ல, தேவன் தான் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். எதுக்காக அந்த மகிமையை கொடுத்தார்? அந்த 17:22 என்ன வாசிக்கிறோம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதற்காக தேவ மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம், தேவன் எதற்காக நமக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொன்னால் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல, பிரிக்க முடியாத ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல, தேவனுடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒற்றுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகத்தான் நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக அந்த மகிமையின் கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய ராஜரீகத்துக்கும் இடம் கொடுக்கிற வேளையில நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியும், நாம் ஒருவர் என்ன செய்ய முடியும், ஒற்றுமையாக இருக்க முடியும், ஐக்கியமாக இருக்க முடியும். எனவே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நமக்குள்ளே வர வேண்டும். அப்ப தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள வரணும்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள வரணும். நீங்க லூக்கா 17:21 வாசிக்கிற வேளையில தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று அந்த வசனத்தில் எழுதி பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், மகிமையின் நம்பிக்கையாக என்ன செய்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய வேண்டியவர் தேவன். அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய ஆதீனத்துக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் இன்னமாக 1 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிக்கிற வேளையில தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை மகிமைக்கு அழைத்திருக்கிறார், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் 2 தீமோத்தேயு 2:10 வாசிக்கிற வேளையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி என்றெல்லாம் நான் தேவனுடைய வசனத்தை படிக்கிறேன். ஆகவே
ஆண்டவர் எதற்காக நமக்கு மகிமையை கொடுத்தார் என்று கேட்டால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு யாரு கேட்டால் பிதாவும் குமாரனும். பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ, பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் மற்றவர்களோடு கூட உறவிலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தேவனுடைய சந்தத்தை படிக்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். விசுவாசிகளுக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கையாக தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு மகிமையின் கர்த்தரை பின்பற்றுகிறோம். கர்த்தர் நம்மை ஒரு மகிமையுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ கர்த்தரை நம்ம எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தலாம்னு பைபிள் சொல்கிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16. இங்கே என்ன வாசிக்கிறோம்? நாம் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது என்று வாசிக்கிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பிரகாசம் இருக்க வேண்டும். தெய்வ பிரகாசம் என்று சொல்லுகிற வேளையில் ஒரு முக கலை அல்லது தெய்வீக சந்தோஷம் அல்லது தெய்வீக ஆளுகை இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், நற்கிரியைகளை கண்டு. அப்ப நற்கிரியைகளின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். என்ன நற்கிரியை? நீங்கள் எபேசியர்களின் நிருபம் 8-9 வாசிக்கிற வேளையில் நம்முடைய ரட்சிப்பு கிருபையினால தான், அது கிரியையினால கிடையாது. அது 8-9 சொல்லுகிறது. அடுத்து 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க. தேவனுடைய செய்கை என்ன? நற்கிரியை செய்கிறது. நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்? எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நற்கிரியைகள் செய்வதற்காக. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறதுக்கு நீங்க எந்த நல்ல கிரியையும் செய்ய வேண்டாம், அது வேஸ்ட். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நற்கிரியை செய்யணும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் கிரியையினால அதை காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றுகிறதை பற்றி மத்தேயு 26 வாசிக்கிற வேளையில் அது விலையேறப்பட்ட தைலம் என்று வாசிக்கிறோம். அதை ஆண்டவருடைய பாதத்திலே அவள் ஊற்றினான். மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது வீண் செலவு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, இவள் என்னிடத்தில் என்ன செய்தால்? நற்கிரியை செய்தால் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கிரியைகளை செய்யணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் அலங்காரமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியையினால தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 2:10 பாருங்க. போதும். தேவ பக்திக்குள்ள ஸ்திரீகள், தேவ பக்திக்குரிய புருஷர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தங்களுடைய நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். உலக பிரகாரமாக அலங்காரம் செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, அலங்காரமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நற்கிரியைகளினாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அலங்கரிக்கணும். நான் ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன், நான் ஒரு தேவபக்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய நற்கிரியைகளினாலே அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 5:10 வாசிக்கிற வேளையில் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்கள் என்று எழுதியிருக்கிறது. சர்டிபிகேட்டை நீங்கள் அந்த மாதிரியாக பைபிள் வேதாம போட்டியில் கலந்து கொண்டு கேள்வி பதில்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி வசனத்தை ஒப்பிச்சு அந்த மாதிரி நற்சாட்சி பத்திரம் வாங்கிறது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் நற்கிரியைகளை குறித்து நீங்கள் நற்சாட்சி பண்ணணும். உங்களுக்கு இருக்க வேண்டிய சர்டிபிகேட்டு, நான் ஆண்டவருடைய மகிமைக்காக ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? நற்காரியங்களை செய்கிறேன். நற்காரியங்களை குறித்து
நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம சர்டிஃபிகேட்டு நற்சாட்சியாக இருக்கணும் சபையில், குடும்பத்தில். இன்னும் நீங்கள் 1 தீமோத்தேயு 6:18 வாசிக்கிற வேளையில் நீங்கள் நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். உலகத்தில் பணக்காரராக இருங்க, அதே நேரத்தில் நல்ல கிரியைகள் செய்கிறதுக்கு நற்சாட்சி பெற்றவர்களாக, நல்ல நற்கிரியினாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாக, நற்கிரியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு தீத்து 2:7 வாசிக்கிற வேளையில் நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நம்ம குடும்பத்தில் நல்ல கிரியைகளுக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவினர்களுக்கு மாதிரியாக இருக்க வேணும். ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள் மத்தியில் அது மாதிரியாக நற்கிரிகளுக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நற்கிரியையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் துர்க்கிரியை செய்யாதீங்க, நற்கிரியை செய்யுங்க. நான் செய்யக்கூடியதான இந்த நற்கிரியின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? அதான் இங்கே வாசித்தோம். எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி வர்ற சமயத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இதை செய்கிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னா நம்ம அதை செய்யணும். அதே நேரத்தில் நான் செய்யக்கூடியதான இந்த செயல் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? அடுத்து நான் செய்யக்கூடியதான இந்த செயல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்பதை நம்ம சிந்திக்கணும். ஆகையினால நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்து என்ன செய்யுங்க? பிதாவாகிய தெய்வத்தை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்களேன்னு வாசிக்கும். அடுத்து 2வது நம்ம எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்ன வாசிக்கிறோம்? இந்த 15ஆவது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் கனி கொடுக்கறதுல சில டிகிரிஸ் இருக்குது. இவங்க எல்லாரும் செடியாகிய கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடிய கொடிகள் தான். அதை நீங்கள் இந்த 15ஆவது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் சில கொடிகள் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா கனி கொடுக்கறது இல்லை, அதை எழுதியிருக்கு. சில கொடிகள் என்ன செய்கிறது என்று கேட்டால் கனி கொடுக்கிறது. 1, 2. அடுத்து அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் அதிக கனி கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். 4வது ஸ்டேஜ் தான் மிகுந்த கனி. அப்போ கனி கொடுக்கறதுல 4 டிகிரி இருக்குது. கனி கொடுக்கறதுனாலயா, அதிக கனி கொடுக்கறதுனாலயா, எதனால ஆண்டவர் மகிமைப்படுவாருங்கிறத 8வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்ப ஆண்டவர் மகிமைப்படணும்னு சொன்னா ஏதோ வருஷத்துக்கு ஒரு கனி கொடுத்தா போதும் என்கிற நிலையில் அல்ல. மிகுந்த கனி கொடுக்கிறதுனாலே பிதா மகிமைப்படுவார். நீங்களே எனக்கு என்ன செய்வீர்கள்? சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய சீசன், ஆண்டவருடைய சீசி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அப்போ கனி கொடுக்கும்படிக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நம்மளாக கனி கொடுக்க முடியாது. அந்த யோவான் 15:4 வாசிக்கிற வேளையில் தானாய் கனி கொடுக்க மாட்டாது, என்னிலே நிலைத்திருந்தால் கனி கொடுப்பான், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்று அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். என்ன கனி கொடுக்கறது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஆவியினுடைய கனி என்று சொல்லி ஆவியானவர் வருகிற வேளையில் அந்த 9 விதமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ கனி கொடுக்கிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டும், நம்முடைய சுபாவம் மாற வேண்டும், நம்முடைய நடக்கை மாற வேண்டும். ஆண்டவரில் நிலைச்சிருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும், இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க. அல்லது நீங்கள் என்ன செய்வீங்க? வெறும் கனி தான் கொடுப்பீர்கள், 1, 2. சிலர் இந்த மாதிரி மிகுந்த கனி கொடுப்பீர்கள், அந்த மாதிரியாக அதிகமான கனி கொடுப்பீர்கள். ஆனால் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களே நிலைத்திருக்க வேண்டும். அதனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை கை கொள்கிறதுனால, அவரோடு கூட நிலைத்திருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த மாதிரியாக மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். எனவே மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். கனி எதுக்காக? மரம் தனக்கே கனியை சாப்பிட்டுக்கிறதா? நம்ம ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தாங்க மற்றவங்களுக்கு ருசி கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது நம்ம குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, சபை வாழ்க்கையானாலும் சரி. அப்போ மிகுந்த கனி கொடுப்பதனாலே
என்ன செய்கிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமைக்காக கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம ஆண்டவரோடு கூட எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ, ஐக்கியமாக இருக்கிறோமோ, அந்த அளவு தான் கனி கொடுக்க முடியும். அடுத்து மூணாவதாக நம்ம பைபிளில் படிக்கிறோம். அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்து நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற சமயத்தில் சரீரம் கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தர் கொடுத்ததான இந்த சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். சரீரம் நமக்கு சொந்தமானதில்லை, அது தேவனுக்கு சொந்தமானது. அப்போ அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளணும். 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. அதான் இங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு உடையவைகளாகிய. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அது தேவனுக்கு சொந்தமானது. உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டது, தேவனாலே பெற்றுக்கொண்டது. தேவன் இந்த சரீரத்தை என்ன செய்திருக்கிறார், கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகையினாலே இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 1:20 பவுல் சொல்கிறார், சாவினாலாகிலும் ஜீவனாலாகிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் என்ன செய்வார், மகிமைப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. நான் செத்தாலும் பிழைச்சாலும் என்னுடைய இந்த சரீர வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார், அவனை கெடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நாம் அடைய வேண்டும். அப்போ சரீர வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருடைய மகிமைக்காக ஜீவிக்க வேண்டும். அதான் வாஸ்தவம். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப உடம்பு வலிக்குது பிரதர், அல்லது பிரசவமான சகோதரிகளுக்கு அந்த வேதனையெல்லாம் மறக்கிறதுக்காக அந்த மாதிரியாக மதுபான கடையில் போய் அந்த மாதிரி பிராந்தி விஸ்கி இதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் வெளியில் தெருவில் போய் சண்டை போடுறது கிடையாது, எங்களுடைய வழியை போகிறதுக்காகத்தான் என்ன செய்கிறோம், இதை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ தேவனுக்கு சொந்தமான சரீரத்தை இது மாதிரியான போதைப் பொருட்கள் லாகரி வஸ்துக்களை கொண்டு தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு தீட்டுப்படுத்தக்கூடாது. எனவே சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். பிலிப்பியர் 3:20 படி நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் மறுரூபப்படுத்த போகிறார். அது எப்படி, அவருடைய வல்லமையினாலே. செத்துப்போய் 4 நாளும் பரவாயில்ல, 400 வருஷம் ஆனாலும் அல்லது 40,000 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக ஒரு நாள் மாற்றி அவரோடு கூட சேர்த்துக்கொள்ளப் போகிறார். ஆகையினால அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் அங்கே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். அடுத்து நாம் தேவனை எவ்விதமாக மகிமைப்படுத்த முடியும் பாருங்கள். இந்த ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லாரும் எடுத்து பாருங்க. ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதில் 3 காரியம் பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு மாதிரி யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல. ஒன்று, நம்ம ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும். 2, நம்ம ஏற்றுக்கொள்வதனுடைய முன்மாதிரி யார் என்று கேட்டால் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல. 3, இப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதுனால தேவனுக்கு என்ன உண்டாகும், மகிமை உண்டாகும் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். இன்னைக்கு பாருங்க, குடும்பத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இவனையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், குடும்பத்தில் என்னை எவ்வளோ சீரழிக்கிறான், என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறான்னு மனைவிமார் சொல்கிறீங்க. அதே போல் மனைவி சொல்கிறா, இவன் சரி கிடையாது, இனிமேல் இவனையெல்லாம் புருஷனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அறுத்து விடுங்க, அல்லது விவாகரத்துக்கு போகிறேன், இவங்களெல்லாம் அம்மான்னு நான் சொல்ல முடியாது, 4 பிள்ளைகள் இருக்கா, எங்கள் அம்மா என்னையை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்கள தான் ரொம்ப கவனிக்கிறாங்க, அதனால தாயின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது
அடுத்து இந்த பையன் அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், அதனால இவன் செய்கிற துஷ்டத்தனத்துக்கு இவனை மகன்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஒருத்தர் இன்னைக்கு என்ன செய்ய முடியறதில்லை, ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்ம என்ன செய்யறோம், பிடிவாதமா இருக்கிறோம். ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும். யார் ஏற்றுக்கொண்டது போல? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல. இன்னைக்கு நம்மை காட்டிலும் பக்தி உள்ளவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மணல்ல முழங்கால நடக்கிறான், மைல் கணக்காக நடக்கிறான், பலாயிரக்கணக்கான மைல் நடக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பக்தி இருக்குது. நம்மை காட்டிலும் படிப்பு, அறிவு, திறமை, சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் எவ்வளோ பேருக்கு. ஒண்ணுக்கு உதவாத உருப்படாத ஆளுங்க நம்ம. ஆனா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொண்டதுனால தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மை காட்டிலும் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கிறான், நம்மை காட்டிலும் பக்தி உள்ளவன் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாக நாளில் சொன்னோம், சாவிலும் மரணத்திலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், மரணம் தவிர வேற ஒன்று நம்மை பிரிக்கக்கூடாது அப்படிலாம் வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் புருஷ மனைவி பிரிஞ்சுட்டு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வம்பு சண்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் அல்லது இந்த சபையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நம்ம யாராக இருக்கக்கூடாது, அது மாதிரியாக காரணமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுக்காக? தேவனுடைய மகிமைக்காக ஏற்றுக்கொள்ளணுங்க. இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னால் அவரை கட்டில் நம்மனா பெரியாளா? எனவே ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா தான் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படும்? அந்த மாதிரியாக மகிமைப்படும். நீங்கள் பிரிந்து வாழ்ந்து அல்லது விவாகரத்து வாங்கி கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்ய முடியாது? மகிமைப்படுத்த முடியாது. கலாத்தியர் 1:24 பவுல் சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுறதுக்கு யார் காரணம்னா நம்ம தான். அவிசுவாசிகள் கிடையாது, கர்த்தரை விரோதிக்கிறவர்கள் அல்ல. ரோமர்கள் 2:24 வாசிங்க. ரோமர்கள் 2:24 என்ன வாசிக்கிறோம்? பாருங்கள் எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. என்னங்க விசுவாசின்னு சொல்றீங்க, பைபிள் படிக்கிறேன்னு சொல்றீங்க, ஏசுநாதர் தான் ரொம்ப நேர்மையானவர், அவரை தவிர உலகத்தில் தேவன் இல்லைன்னு சொல்றீங்க. அம்மாவும் மகளும் சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கோச்சிட்டு அந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடிடுற, 2 பேரும் அந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்றீங்க. அப்போ கிறிஸ்தவனுடைய நாமம் தூசிக்கப்படுறதுக்கு யார் காரணம்? நம்ம தான். இதுக்காகத்தான் உயிர் கொடுத்தாரா? இதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரா? இதுக்காகத்தான் உங்களை நடத்தி இருக்கிறாரா? இவ்வளவு தூரம் உலகத்தில் வச்சிருக்கிறாரா? அவருடைய மகிமைக்காக ஜீவிக்கணும். எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்க, சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து இருங்க. நீங்கள் அந்த மாதிரியாக பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் என்னதான் பாட்டு பாடி என்னதான் ஆராதனை பண்ணாலும் ஒரு நாளும் தெய்வத்துடைய நாமம் மகிமைப்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் அது கரை தான். எனவே ஆண்டவரே ஒரே வாழ்க்கை, எனக்காக மகிமையை கொடுப்பதற்காக நீர் மகிமையை துறந்தீர். எனவே நான் உமக்கு மகிமையாக வாழ வேண்டும். நீர் ஏற்றுக்கொண்டது போல, உம்மை போல நீர்தான் எனக்கு முன்மாதிரி. நீர் பேசினது போல, நீர் நடந்தது போல, நீர் செய்தது போல உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்குடைய மகிமைக்காக நான் ஜீவிக்க எனக்கு அருள்தாரும் கிருபைதாரும் என்று சொல்லி கேட்கிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். எனவே ஒருவரை ஏற்றுக்கொள்கிறதன் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து கடைசியாக நீங்கள் 1 பேதுரு 4:14 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற வேளையில் உபத்திரவங்கள் மூலமாக, பாடுகள் மூலமாக, அவமானங்களின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது அந்த வேத பகுதியில் எழுதியிருக்கு. அதை நீங்கள் வாசித்து தியானம் பண்ணுங்க. அதில் 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் நிந்திக்கப்பட்டால் யாரு பாக்கியவான்கள். அந்த 14ஆம் வசனம் கூட வாசிங்களேன். 1 பேதுரு 4. பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிங்க.
மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் சபையில் சிலர் நமக்கு எதிரடையாக விரோதமாக ரொம்ப அவமானமாக நிந்தையாக பல காரியங்களை சொல்லலாம் பேசலாம். ஆனால் அதையெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சகிக்கணும். 16 வசனம் கூட படிங்களேன். அந்த 1 பேதுரு 4:16. வெட்கப்படாமல் இருந்து பாடுகள் மத்தியில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தணும். அங்கே நம்ம ஆண்டவருக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது என்று நம்ம சந்தோஷப்படணும். அந்த பாடுகள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் தூசிக்கிறார்கள், ஆனால் உங்களாலே மகிமைப்படுகிறார். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். குடும்ப உறவுகளில் விரிசல் வர்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் தீமைக்கு காரணரே கிடையாதுங்க. நம்முடைய ஒழுங்கீனமான வாழ்க்கை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால தான் வாழ்க்கையிலே பிரச்சனை. நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி ஆண்டவரை மாத்திரம் முன்மாதிரியாக வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக ஜீவிக்கலாம். நம் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு ஏதுகரணமாக இருக்கும். ஆகையினாலே நம்முடைய வாயல்ல நம்ம வாழ்க்கை பேசணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்களும் நான் என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் பல விதமான பாடுகள் வியாதி. நீங்கள் 2 பேதுரு 4:17 என்ன வாசிக்கிறோம்? அதிசீக்கிரத்தில் அங்கே நீங்கும் லேசான உபத்திரவம் என்ன செய்யும், அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த வாக்கியத்தில் என்ன வாசிக்கிறோம்? உங்களுக்கு இருக்கிற சில உபத்திரவங்கள், ஒருவேளை குடும்பத்தாரால் உபத்திரவம் இருக்கலாம், அல்லது சரீர வியாதியினால் இருக்கலாம். அது எப்படிப்பட்டது? லேசான உபத்திரவம். அந்த உபத்திரவம் நமக்கு என்ன செய்யுமா? அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற வேளை மிகவும் அதிகமான நித்தியமான அந்த கன மகிமை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. ரோமர்கள் நிறுவனம் 8:18 வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம், நீங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் ஆளுகையும் செய்வோம் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நாம் சகிக்க வேண்டும். பாடு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரதாங்க செய்யும், ஆனால் அதெல்லாம் சகிக்கணும். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை நடத்தி கடைசியாக என்ன செய்கிறார் என்று கேட்டால் மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறார். கடைசியாக 73வது சங்கீதம் 24வது வசனத்திலே நாம் விதமாக படிக்கிறோம் பாருங்கள். 73வது சங்கீதம் 24வது வசனம். முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவத்தினாலே இழந்து போன மகிமையை நமக்கு கொடுத்து நம்மை மகிமை உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு கூட இந்த வனாந்தரமான உலக வாழ்க்கையிலே அவருடைய மகிமைக்காக நீங்கள் நானும் ஜீவிக்க வேண்டும். முடிவிலே கர்த்தர் நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றி அவர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் முடிவிலே அந்த தேவனுடைய மகிமையிலே நாம் என்ன செய்ய போகிறார், ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம் என்கிற ஒரு மகிமையான நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவ சமூகத்திலே தேவ சபை கூடி வந்திருக்கிற தெய்வ மக்களாகிய நீங்களும் நானும் ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். 338வது பாட்டில் 1வது சரணத்தில் எழுதியிருக்கிறது, உன்னதத்தை விட்டு இறங்கி என்னிடத்திலே வந்த நாதா, இந்த உலகத்திலே ஒன்று மாத்திரம் என்னுடைய ஆசை, ஒன்று மாத்திரம் என் ஆசையாம், நான் உம்முடைய அடிமை, உம்முடைய மகிமை. அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசை, என்னுடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அடுத்த 5வது சரணம், என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் உம்முடைய மகிமைக்குள் என்ன செய்யணும், நிறையணும். அதான் பக்தனுடைய வாஞ்சை. எனவே நாமும் ஜெபத்தோடு கூட கருத்தோடு கூட ஆவியானவருடைய துணையோடு கூட அந்த 2 சரணங்களையும் பாடலாம். 338வது பாட்டில் முதல் சரணமும் 5வது சரணமும். உன்னதத்தை விட்டிறங்கி
விட்டிறங்கி என்னிடம் வந்த நாள் நான் உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா உம்மடிமை மகிமை ஒன்று மாத்திரம் ஆசையாம் என்னுள்ளத்தில் வாசம் மகிமையை நம்பி என்னுள்ளத்தில் செய்யும் மகிமையின் ஈக்கையே நீர் வளர்ந்தோம் உறைந்தோம் உம்மகிமைக்குள் நான் நீர் வளர்ந்தோம் குறைந்தோம் உம்மகிமைக்குள் நான் அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின்